எஸ், இந்த செஷனில் 1701 to 1750 ரீசெண்டாக இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரிங்காக கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் வெற்றிப்பூ தவறான இணை கண்டறிக. ஆப்ஷன் பி. இன்கேஸ் இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இதுக்கப்புறமா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம இது மாதிரி ஸ்கூல் புக்கில் கலர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி கொடுக்கல, இமேஜ் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணியிருக்கணும், இது இந்த கலராக இருக்குதா, நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுறதுனால ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி வேறு ஏதாவது தாவரங்கள், இலைகள் இதில் கூட நேம் கொடுத்து கூட கேட்கலாம். சோறு, இது 8th புக்கில் நம்ம படிக்கிறோம். வினை மரபு. சோறு உண். முறுக்குத்தின். தலகாணி அப்படின்னா தலையணை அப்படின்னு அர்த்தம். வலுவு சொற்கள் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சந்திப்பிலை நீக்குக. இது ஆப்ஷன் நீங்கள் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. மெய்யெழுத்து இப்பு. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் சிஎன்டியில் பாருங்கள், பண்பாட்டு கூறுகளை இக்குங்கிற மெய்யெழுத்து கொடுக்கல. ஆப்ஷன் பியில் மெய்யெழுத்து இப்பு வரல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சந்திப்பிலை அற்ற தொடர். இதுவும் சந்திப்பிலை அற்ற தொடர் தான். வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றது. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். விடைக்கேற்ற வினா வந்து பார்த்தீங்கன்னா நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. செங்கோல்னா கொடுங்கோல், இதுதான் எதிர்ச்சொல். செங்கோலுடைய பொருள் தெரிஞ்சது அப்படின்னா கொடுங்கோல் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. திருக்குறளில் பொறுத்தவர் எதிர்ச்சொல். மாகால்னா கடல் காற்று. மாகார்னு வெயிட் பண்ணுங்க. நியமம்னா அங்கே பொருந்தாத சொல்லை தான் கேட்குறாங்க. நியமம்னா அங்காடின்னு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம். இதுவும் கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் புக்கில். பெருங்காற்று, கடல் கிடையாது, பெருங்காற்று நோட் பண்ணிக்கோங்க. மாகால் அப்படின்னா பெருங்காற்று, கடல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேர் வந்து ராங், தவறான சொல்லும் பொருளும். புரிசைனா மதில், புலைனா சாளரம், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் நம்ம படிக்கிறது தான். அடுத்த 3 சொற்களுமே உங்களுக்கு பண்புத்தொகை. செந்தாமரை, இன்சொல், கடுங்கதிர். அலைக்கடல் அப்படிங்கிறது வினைத்தொகை. ஸோ அதனால தான் பொருந்தாத சொல். 3 பண்புத்தொகை, இது வந்து வினைத்தொகை சொற்கள். அதனால் இந்த 4ல் இந்த ஆப்ஷன் டி வந்து தவறான சொல். இதெல்லாம் இப்போ நம்ம ரீசெண்டாக எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். க்ராப் அன்றைக்கி தான் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். அதில் வந்துட்டு ப்ரௌசர் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரௌசர், வெப்பு, க்ராப் எல்லாமே 9th புக்லேயே இருக்குது. 11, 12 எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே படித்தது தான். ஸோ கான்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கானுக்கு காடுன்னு அர்த்தம். 2வது இருக்கக்கூடிய கான் 3 சுழி இன்னுக்கு பார்த்தல் அப்படிங்கிறது பொருள். காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். அரினா திருமால், இன்னொரு அரினா அறிந்து கொள், தெரிந்து கொள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. மாற்றி ஆப்ஷன் எடுத்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஒன்று தெரியலனா கூட பாருங்கள், அரினா அறிந்து கொள், தெரிந்து கொள் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஆப்ஷன் ஏ ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஓல்டு 11th 12th புக்கில் இருக்குது. மயங்கொலி பிழைகள் இதில் எடுத்து பாருங்கள், இருக்கும் பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் ஸ்கூல் புக்கில் இல்லாதமே கேட்குறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. 7th புக்கில் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள், உயிர் நெட்டெழுத்துக்களில் ஆ அப்படின்னு எதெல்லாம் குறிக்குது, எதெல்லாம் குறிக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க.
அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் ஸ்கூல் புக்கில் இல்லாத சொற்கள் கூட கொடுத்து கொஷினில் கேட்குறாங்க. கேட்டிருக்கிறாங்க இது வரைக்கும். ஒரு சில கொஷின் பேப்பரில் நம்மளே பார்த்துருக்குறோம். மேகம் என்ன பேனா பேகன், அது வந்து பேர் கண்டிப்பாக வராது. இன்கேஸ் உங்களுக்கு கொஷின் டஃப்பாக இருக்கிற கொஷின் தெரியாத கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து போங்க. ஆப்ஷனில் அதனுடைய சொல்லுக்கும் பொருளுக்கும் தெரிஞ்சிருந்தனா கூட இது கண்டிப்பாக டிஃபைன் வராது அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ பேகன் அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அதியமான், பேகன், இவங்கெல்லாம் வந்து குறுநில மன்னர்கள். இதில் பே அப்படிங்கிறது பேகனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிக்காது அப்படின்னு நன்றாகவே தெரியும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸில் இருந்து தெரியாத கொஷினுக்கு சூஸ் பண்ணுங்கள். மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் அப்படிங்கிறது சரியான சொற்றொடர். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. இது 8th இப்போ தான் பார்த்தோம், நம்ம 8th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அகர வரிசைப்படி சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ இதை நீங்கள் எழுதிடுவீங்க. கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி. ஏன்னா அந்த காக்கா அந்த வரிசையை பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிடலாம். தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக. இந்த மாதிரி கொஷின் நீங்கள் ஆன்சர் எல்லாருமே பண்ணிடுறாங்க. அகர வரிசைப்படிலாம் மிஸ்டேக் பண்ணுறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்களா கொஞ்சம் கிளியராக ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா மூதூர் முன்னீர், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது அந்த சரியான அகர வரிசைப்படியே கிடையாது. 2வது ஆப்ஷன். ஸோ 2 கம்பல்சரி வராதுன்னா ஆப்ஷன் ஏ, பி, டி 3மே வராது. ஏ மட்டும்தான், சி மட்டும்தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஏன்னா 2ங்கிற அந்த ரோ பாருங்கள், மூதூர் மென்பொருள் முன்னீர்னு கொடுத்துருக்குறாங்க. மூதூருக்கு முன்னாடி தான் முன்னீர் வந்திருக்கணும். மூதூர் மென்பொருளுக்கு அப்புறம் முன்னீர் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு உயிரெழுத்து இந்த ரோவில் இருக்க தவறான இணையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ரோவில் தவறான சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றுள்ளது இந்த சீரில். ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான். இந்த பாடல் நம்ம 6th புக்கிலே படிச்சிருக்கிறோம். நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம், பாரதியார். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர். ஸோ அந்த வெண்பா கூறியவர் யார்? அந்த கம்பரை பற்றி நிறையா மேற்கோள்கள் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் இருக்கும். 10th புக்கில் இருக்கும். ஓல்டு இந்த 11th 12th புக்கில் இருக்கிறதெல்லாம் கம்பரை பற்றி கொஞ்சம் புகழ்ந்ததெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க. அந்த மேற்கோள்களில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க. 23 பாருங்கள். இது வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது கூற்று. காரணம் வந்து போ என்ற கட்டளை தொனியுடன், தொனி அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த தொடரில் இடம்பெற்றுள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, எப்படி தொனினா நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி அப்ரோச் ஆகுது, எப்படி புரியுது அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா என்னுடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒளியோடைய, நான் பேசுகிறதோடைய ஏற்றம் இறக்கம், இதை தான் நம்ம தொனின்னு சொல்லுவோம். ஒரு பேசுகிறத வச்சு அவருடைய ஒரு இறக்கங்கள் எல்லாம், ஏற்றம் இறக்கம் அப்படின்னா எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு வச்சுக்கிங்களே. ஒரு இதில் பாருங்கள், சிவாஜி கணேசன் படத்தில் வந்து அரசி பரிசு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து அது வாங்க மாட்டார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க சொன்ன தொனி சரியில்லை அப்படிம்பாங்க. பரிசை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிற ஒரு விதம் இருக்குது, பரிசை பெற்றுக்கொள் அப்படிங்கிற சொல்கிற விதம் இருக்குது. ஸோ ஒளியின் ஏற்றம் இருக்கிறதுனால பொருள் மாறுபடுங்கிறது தமிழில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை தான் தொனின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் போ என்ற கட்டளை துணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளது. இது வியங்கோல். இது வந்து தவறு. கூற்றுக்கான காரணம் வந்து தவறு. ஃபார் எக்ஸாம்பிள் போன ஆப்ஷனில் மதுரைக்கு சென்றார்ல, மதுரை சென்றார் வேற்றுமை தொகை, அதில் கூ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வெளிப்படையாக இல்லைன்னு இருப்பாங்க. அது கரெக்டு தான், கூற்றுக்கான காரணம் கரெக்டு. அதே மாதிரி இன்னொரு இதில் ஒரு ஐ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை தொகை சொற்கள் வந்திருக்கும், ஞாபகம் இல்லை. போன செஷன்லேயும் அதுக்கு ப்ரீவியஸ் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா
கூற்றில் ஐ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு வேற்றுமை தொகை தொடர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டைரெக்டாக ஐங்கிற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கூற்றுக்கான காரணம். ரெண்டுமே சரிதான். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு கூற்றுக்கான காரணம் வந்து காரணமே தவறு. இந்த இடத்துல காரணம் தவறு அப்படின்னா கூற்றுக்கான காரணம் தவறு. 24 பாருங்கள். ஆப்ஷன் ஏ தொழில் பெயர் செப்பல். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 1 ஸோ 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. மூதூர் அப்படிங்கிறது பண்புத்தொகை. ஸோ 3 கண்டிப்பாக தவறு. ஸோ அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி அண்ட் டி வராது. மலர்கைனா வேற்றுமை தொகை கிடையாதுங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். 3 and 4 வராது. ரிமைனிங் ஆப்ஷன் எது இருக்குதுன்னு பாருங்கள். 3 and 4 வரல அப்படின்னா 3, 3, 4 ஆப்ஷன் பி, சி, டி எல்லாத்துலேயுமே 3, 4 இருக்குது. ரிமைனிங் ஏ மட்டும்தான் ஆன்சர் கரெக்டு. வழக்கின் வகைகள் யாவை? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகைப்படும். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அப்படிங்கிறத இந்த தொடருக்கான வினா. வினாச்சொல் கொஞ்சம் கரெக்டாக எடுங்க. விடைக்கேற்ற வினாவும் ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா? சமைப்பது தாழ்வில்லை. ஃபஸ்ட் ஒன்று கொஸ்டினை டிஃபைன் பண்ணுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அதாவது செய்தி வாக்கியம் தான். சமைப்பது தாழ்வில்லை. பிறவினை வாக்கியம் பாருங்கள். செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான். முத்தமிழ் தொய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவாளால். ஸோ அடி எதுகையில் தான் கேட்க. அடி அப்படின்னா எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அதான் முத்தமிழ் மெத்த அப்படிங்கிறது தான் கரெக்டான இணை எதுகைக்கு. இதே கொஸ்டினில் மோனை கேட்டிருந்தாங்க அப்படின்னா முத்தமிழ் முச்சங்கம். இதே கொஷினில் மோனை அடி மோனை சொற்கள் எதுனா முத்தமிழ் முச்சங்கம். அடி எதுகைனால முத்தமிழ் மெத்த. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை சொற்கள். இதுவும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடி எதுகை தான் கேட்குறாங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி. தேனிலே ஊனிலே. பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதியும். இதெல்லாம் நல்லாவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. மலைமுகம் காணா பயிர் போல. இதில் உமை தொடர் வந்து பார்த்திங்கன்னா வருந்துதல். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் புளித்து குடி அப்படிங்கிறது தான் பழமொழி. ஸ்கூல் புக்கை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏழை பணக்காரன். இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். இது வந்து வேறுபாடு. அது பழமொழி. இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 11th 12th புக்கெலாம் கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டினில் வேறு சொல்லோட வினையச்சம் கேட்குறாங்க. பெயரச்சம், வினையச்சமா, வினையாளன பெயரா, வினைமுற்றா, வினை என்ன வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே சம்மர் டைம் தான். முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேயே கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல். பயின்றான் அப்படின்னா பயில் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கட்டளையிடுறது. ஸோ அதுதான் வேர்ச்சொல். கிறித்துவ கம்பரன் அழைக்கப்படுபவர் யார்? ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்த கொஷினுக்கு தான் எனக்கே கொஞ்சம் ஆப்ஷன் பண்பு பெயர் தான் இதில் இடம்பெறாத பெயர் சொல்லுன்னு கொடுத்துருக்குறாங்க. காலப்பெயர் பொருட்பெயர் இருக்குது. தொழிலை வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினால் மதிய உணவுக்கு அப்படிங்கிறது தொழில் பெயராக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா பண்பு பெயர் அப்படின்னா வடிவம், அளவு இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது தான் பண்பு பெயர். நிறம், வடிவம், அளவு இதெல்லாம் வரையறுக்கிறது பண்பு பெயர். பாருங்கள், வட்டம்னா பெயர் சொல். வட்டம் அப்படிங்கிறது ஒரு வடிவத்தை ஒரு டிஃபைன் பண்ணுறதுனால அது பண்பு பெயர். இப்போ 39, 40 இந்த மாதிரி கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெயர் சொல் மட்டும் கிடையாது, ஆகு பெயரில் கொஷின் கேட்கலாம், பெயர் சொல் கேட்கலாம். ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரலாகவே தமிழ் இலக்கணம் கேட்கலாம். நீங்கள் படிக்கக்கூடிய ஆகு பெயர், விடை, வினா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த அணி, இந்த மாதிரி ஜென்ரலாகவே இதெல்லாம் கொடுத்து கொஷின் கேட்கலாம். அணியில் விடை வகை, வினா வகை, ஆகு பெயர், பெயர் சொல் வகை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன பிடிக்கிறோம், அந்த இலக்கண போலி, வலுவு சொற்கள், இலக்கண முடைது, அந்த தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு. உங்களுக்கு 6 to 8 புக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறையா வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இல்லாத சும்மா ஜென்ரலாகவே நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்களே இலக்கணம் தெரிஞ்சது அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு மருவுனா என்னென்னு தெரியும், இலக்கண முடைது, இலக்கண போலி, தகுதி வழக்கில் இடக்கரடல், இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில். அதை வச்சு ஜென்ரலாகவே பொதுவாகவே கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அங்கே படிக்கும்போது இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷனை வேறு ஏதாவது கூட ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதி வைங்க புக்குலேயே. ஹெச்பி பென்சில் இல்லைனா 2H வாங்கிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இலக்கணம் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். எப்போ சார்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூல் புக்லேயே இடக்கரடல் இருக்குது, அதுக்கு நீங்களே ஜென்ரலாக ஒரு பொதுவான இப்போ நம்ம டே பை டே லைஃப்பில் பேசுகிறத ஒரு தொடராக எழுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எழுவாய் எது, பயனிலை எது, செய்படு பொருள் எது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வினைச்சொல் எது, காலத்தை உணர்த்துதா உணர்த்தாதா, தமிழில் ஒரு தொடர் எழுதுதுன்னா திணை, பால், எண், இடம்லாம் இருக்கணும், உணர்த்தும். அதே மாதிரி எழுவாய், பயனிலை, செய்படு பொருள்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக, இது வரைக்கும் தமிழ் இலக்கணம் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ப்ராக்டிஸ் தான். வேறு ப்ராக்டிஸ் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனாக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா அதுவே அப்படியே ரீட் பண்ணி எழுதுறது கிடையாது. தமிழ் இலக்கணம் அப்படின்னா நீங்களே 1 or 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடரை எழுதி அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் ப்ராக்டிஸு. இருக்கிறது அப்படியே படித்து அப்படியே டிட்டோ இருக்கிறது அது ப்ராக்டிஸ் கிடையாது, நம்ம மெமரி பண்ணுறோன்னு அர்த்தம். அது பட் இலக்கணம் நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஓனாக ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒரு பேசேஜிலேருந்து ஏதாவது எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்ன பெயர், பொருட்பெயர் இருக்குதா, காலப்பெயர் இருக்குதா, சினை பெயர் இருக்குதா, பண்பு பெயர் இருக்குதா, தொழில் பெயர் இருக்குதா, நீட்டல் அளவை பெயர் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம் தமிழில். ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். வினா வகை, விடை வகை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இது போக மீதி இருக்கிற எல்லா இலக்கணமுமே வரும் உங்களுக்கு. ஒருமை, பன்மை, அந்த மாதிரி வினா வகை, விடை வகை, உங்களுக்கு இந்த மாதிரி ஆகு பெயர், இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு கான்செப்டு, அணி, ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. தொகை நிலை, தொகா நிலை, அப்போ வேற்றுமை தொடரில் நீங்களே எழுதுங்க. 3ஆம் வேற்றுமை, உங்களுக்கு வேற்றுமை உறுப்புகள் தெரியும். ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரைக்கும். முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை கிடையாதுன்னு தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. பவானந்தி முனிவர் அதான் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. ஐயாளுக்கும் இன்னது வரைக்கும் நீங்களே ஒரு தொடர் எழுதுங்க. 2ஆம் வேற்றுமைக்கு தொடர் எழுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்குதா, வெளிப்படையாக வந்திருக்குதா நீங்களே எழுதுங்க. ஒரு தொடர் எழுதி சென்னைக்கு போனான் அப்படின்னு எழுதி இதில் கூ அப்படிங்கிற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது அப்படின்னு நீங்களே என்ன பண்ணுங்க, புக்கில் எழுதிங்க. அப்போ தான் இல்லை அப்படின்னா ஒரு நோட்டில், ஃபேர் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதான் நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நானும் எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், இல்லை டிஎன்பிசியே எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு தமிழ் இலக்கணம் புரிஞ்சிருக்குது அப்படின்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தமிழ் இலக்கணம் தெரிஞ்சிருக்குது, 100 மார்க்கு நீங்கள் 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சது தான் அது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இதில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்கூல் புக்கில் கிடையாது. இந்த 41 கொஷின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் 14 கொடுத்துருக்குறாங்க. சீவக சிந்தாமணி உட்பிரிவு வந்துட்டு இளம்பாக்கம். இது ஓல்டு 11th புக்கில் இந்த பெருங்காப்பியன்னு சொல்லி ஒரு இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதில் வந்து படலம்னா என்ன, காதைனா என்ன, இளம்பாகம்னா என்னன்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீ புராணம் என்னும் வடமொழி ஜைன நூலில் உள்ள விசயன கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூளாமணி. தெரிஞ்சு வச்சுங்க அடிஷ்னலாக. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஐஞ்சிரும் காப்பியங்கள் அந்தளவுக்கு படிக்கிறது கிடையாது. சரியா, ஐம்பெரும் காப்பியம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதுலேயுமே உங்களுக்கு யசோதர காவியம், நீலகேசி பாடல்கள்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஐஞ்சிரு காப்பியத்துலேயுமே இப்போ இருக்கிற சிலபஸில். இந்த டைம் அட்வான்ஸ்டாக படிச்சுங்க. எல்லாருமே ஐம்பெரும் காப்பியத்தில் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். பட் ஐஞ்சிரு காப்பியம் அந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. ஐஞ்சிரு காப்பியத்திலையும் நீங்கள் ஃபுல்லாக நூலாசிரியர் எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது, எந்த இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ண அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓர் பாட்டுடை செய்யுள் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். பாருங்க, ஓர்னு கொடுத்துருக்குறாங்க. நாட்டுது யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் இளங்கோவடிகள். இது 11th புக்கில் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஜியு போப். திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஜியு போப் பிறந்த ஊர் எதுன்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜார்ஜ் எல்காட், அதுவே அந்த லைனில் இருக்கும் பாருங்கள் 11th புக்கில். அது இந்த குரூப் 4ல் கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த 11th புக்கில் இருக்கக்கூடிய புறநானூரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 11th 12th கம்பல்சரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொண்டைமான் இளந்திரையானை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை எழுதியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்டார். நோட் பண்ணி வச்சுங்க. நக்கீரர் வரமாட்டாங்க. நிறைய பேர் ஒரு சிலர் நக்கீரர் ஆப்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் ஆன்சர் கரெக்டாக கடியலூர் உருத்திரங்கண்டார் பண்ணியிருக்கிறீங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 8 தொகை 10 பாட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாட்டுடை தலைவன்கிறது டிஃபைன் பண்ணிட்டு தான் பாடலே பாடியிருக்கிறாங்க. சங்க இலக்கிய நூல்கள் எல்லாமே மன்னரை புகழ்ந்து மன்னரை பற்றி தான் பாடலாக ஏற்றிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே பாட்டுடை தலைவன் இருப்பாங்க. இந்த 10 பாட்டில் பாருங்கள், நிறையா ஒரு சில 8 தொகை நூல்களில் எழுதியிருப்பாங்க. ஒரு சில இது யார் எதை அடிப்படையை கொண்டு பாடினாங்கன்னு கொஷின் கேட்குறாங்க. மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிக்கலனாலும் எடுத்து நோட் பண்ணிங்க. கூத்தராற்றுப்படை. வெய்யோனா கதிரவன் உங்களுக்கு நல்லா தெரியாதா? பகலவன் சூரியன். கரங்கோ கொண்டல் அப்படின்னா மேகம். இது நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வேளம் அப்படின்னா யானை அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி பாருங்கள், 3 and 4 உங்களுக்கு தெரிஞ்சது கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ரிமைனிங் பி அண்ட் டியில் ஏதோ ஒரு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் ஆன்சர் ஃபைனலாக நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். நீங்கள் வேளம்னா காற்றாடின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிடுவீங்க. வேளம் அப்படின்னா யானை ஸ்கூல் புக்கில் இருக்குது. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் வந்து உத்தரகாண்டம். இப்போ பழைய குரூப் 4 கொஷின். உத்தரகாண்டம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஒட்டக்கூத்தர். கம்பர் எழுதிய நூல் எழுதாத நூல் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேறு யாராவது எழுதுனதை கொடுக்கும்போது அது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுங்க யார் எழுதுனாங்கன்னு. இப்போ இந்த இடத்துல உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தன்னு தெரியலனா
அப்படி இன்கேஸ் தெரியாத போது இந்த 3மே கம்பேர் எழுதின நூல் தெரியும், ரிமைனிங் ஒன்று நீங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஏதோ ஒன்று தெளிவாக இருக்கணும். அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அது அவருக்கு அவர் எழுதாத நூல் ஏதாவது வருதுன்னா அந்த நூலை யார் எழுதுனாங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆப்ஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி 2 விஷயத்தை ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இன்னொரு அதான் 2 ஆப்ஷன் தான். ஒன்று கம்பர் எழுதிய நூல்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வராதுன்னு எடுத்துடலாம். இல்லை உத்தரகாண்டம் தான் வந்து ஒட்டக்குத்தரதை எழுதினாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஆப்ஷன் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். உத்தரகாண்ட ஒட்டக்குத்தரதை எழுதினார், கம்பர் எழுத கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு எல்லாமே ஒரு சும்மாலாம் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. எல்லா ஆப்ஷன்ஸுமே சொல்லும் பொருளும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷின் படிக்கும் போதே பாருங்கள், மினிமம் ஒரு ஆப்ஷன்ஸில் 2 கொஷின்ஸ் க்ரியேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். 9th புக்கில் ராவண காவியம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ராவண காவியத்துலேருந்து எல்லா டிஎன்பிசிலும் ஒரு கொஷின் கேட்குறாங்க. சொல்லும் பொருளும். இன்றைக்கி பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் 1751 to 1800 டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இஸ் ஆல்ரெடி குரூப்பில் போஸ்ட்டில் கூட நம்ம ஆல்ரெடி அந்த கொடுத்துருந்தோம். MHRDனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஷின் கேட்டுக்கிறாங்க டிஎன்பிசி எக்ஸாம்லேயே. ஜென்ரல் ஸ்டடீஸில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து யார், கல்வி எஜுகேஷனுடைய ஃபைனல் அத்தாரிட்டி MHRD இந்தியா லெவலில். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மத்திய மனிதவள மேம்பாட்டு ஆணையம். ஸோ அது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அது கீழே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா UGC AICT எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், ஓகேங்களா. இப்போ ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனு AICT தான் இன்ஜினியரிங் காலேஜோடைய ஹையர் அத்தாரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிடேஷன்னா தெரிஞ்சுக்கங்க. NAC NBA என்ன இதெல்லாம் கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா CBSE ஸ்கூல்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, ஓகேங்களா. ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவலில். ஸ்டேட் லெவலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸ். CBSE அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸ். அது இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம். இது தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்போம், நேற்று கூட எக்ஸாம் ஹால் டிக்கெட் இல்லைன்னு வந்தாங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபைனல் டெசிஷன் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் ஆக்ஷன் எடுப்பார், ஓகேங்களா. ஸோ அவருடைய டெசிஷன் தான். ஏன்னா நமக்கு நீங்கள் ஒரே நாளில் ஹால் டிக்கெட் வரலன்னு வந்து நிற்க முன்னாடி கொஞ்சம் ஒன் வீக் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கூட இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது இஸ் வெரி சென்சிட்டிவ். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், ஓகேங்களா. ஏன்னா கொஸ்டின் புக்லெட் ரெடி பண்ணணும், ஆன்சர் புக்லெட்டு. மெயின்பி ஆன்சர் புக்லெட்டு கூட ஓகே, உங்களுக்கு ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து எடுத்து கொடுத்துர்லான்னு வச்சுங்களேன். எங்கேயாவது இருக்கும் ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து கூட சென்ட் பண்ண அனுப்பிச்சிடலாம். கொஸ்டின் புக்லெட்லாம் யோசிச்சு பாருங்கள். கொஸ்டின் புக்லெட்லாம் ஆல்ரெடி இந்தியாவில் பிரிண்ட் பண்ணாங்களா இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணி வந்தாங்களாங்கிறது யாருக்கும் தெரியாது. கொஸ்டின் புக்லெட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஆன்சர் புக்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறிய பேப்பர் எவாலுவேஷனு, அங்கே அவங்க எவாலுவேட் பண்ணி அந்த கோடெல்லாம் கொடுத்து ஜென்ரேட் பண்ணி இவங்களுக்கு என்ட்ரி போடணும். சும்மா ஒரு நாளில் ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்டோடைய என்ரோல்மெண்ட்டே இல்லாமல் எங்கே என்ட்ரி போடுவாங்க, யார் என்ட்ரி பண்ணுவாங்க, எங்கே பேப்பர் அனுப்புறது, யார் திருத்துவாங்க, யார் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்விஜிலேட்டர் யார் அவங்களுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈஸியாக எழுதிட்டு வந்துடுறீங்க. அதுக்கு முன்னாடியும் ஒர்க் இருக்குது, பின்னாடியும் ஒர்க் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஷெட்யூல் போட்டு யார் இன்விஜிலேட்டர், ஓகேங்களா, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் யார், எவ்வளோ பேப்பர் ஆன்சர் புக்லெட்லாம் அனுப்பிச்சிருக்கணும், எவ்வளோ பேப்பர் ஆன்சர் புக்லெட் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அது எல்லாமே அங்கே அவங்க என்ட்ரி போடுவாங்க. ஸ்கூல்ஸில், காலேஜ், எல்லா எக்ஸாம்ஸுமே அப்படி தான். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க அதே மாதிரி தான். முன்னாடியே OMR ஷீட்லாம் வருது, கொஷின் புக்லெட்லாம் வருது.
அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவுண்ட் பண்ணி தான் பேக் பண்ணியிருப்பாங்க. அடிஷ்னலாக திடீர்னு 50 பேருக்கு கொஸ்டின் புக்லெட்டு, ஆன்சர் புக்லெட்டு, இன்விஜிலேட்டரு, ஸ்டூடெண்ட்ஸோடைய பேப்பர் எங்கே போகும், யார் திருத்துவா, யார் திரும்ப இதுக்கு இவங்களுக்கு மார்க் என்ட்ரி போடுவாங்க, இந்த மாதிரி நிறையா ஃபேக்டெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபைனல் டெசிஷன் யார் சார் எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினருக்கு தான் தெரியும். அவர் தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம், ஈவன் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தாலும் சரி, எந்த டிகிரியோ அந்த மீன்ஸ் எந்த எஜுகேஷன் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதுக்குன்னு ஜோனல் ஆஃபீஸர், கண்ட்ரோலர், எக்ஸாமினர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இது ஃபுல்லாமே மானிட்டர் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் அவங்களுடைய ஒர்க்கு தான். ஒர்க்குங்கிறது முன்னாடியே இருக்குது, மீன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒர்க் இருக்குது, எக்ஸாம் டைம் அன்றைக்கே ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சேஃப்காக கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணி எவாலுவேட் பண்ணிட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுமே. ஏன்னா இப்போ நமக்கு 100 பேர் 500 பேர்னால் ஈஸியாக பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ண முடியலை. இப்போ குரூப் எக்ஸாமே குரூப் 4னா 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, அப்பியர் ஆகுறாங்க, எவாலுவேட் அதுக்கப்புறம் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்னால் 1 லட்சம் 2 லட்சம் பேர் எழுதுறாங்க எக்ஸாம்ஸு. ஸ்கூல்ஸில் எழுதுறாங்க 5 lakhs வந்து 10 lakhs பக்கம் வருது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ், டைமிங், ஒர்க்குலாம் அதிகம்தான். ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு மாற்றி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸோடைய கெரியரே வீணாயிடும். ஒரு பையனுக்கு மாற்றி ஏதாவது மார்க்கோ இல்லை ஏதாவது டேட்டா மிஸ் ஆயிடுச்சுனால கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப் வந்து அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் அது சென்சிட்டிவாக அந்த ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே எஜுகேஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வருமுன் காப்பதே நலம். எப்படி எஜுகேஷன் போயிட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாமல் எக்ஸாம் ஹால் அன்றைக்கி எக்ஸாம் 1 day பிஃபோர் டிஎன்பிசி இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ஹால் டிக்கெட் வரலன்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி நாள் வந்து நினைங்களா யார் ஹால் டிக்கெட்டு யார் என்ன சொல்ல போகிறாங்க? ஹால் டிக்கெட்டை விட்டு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துட்றாங்க. ஏதாவது இஷ்யூ அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் தான் கான்டாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? டிஎன்பிசி அஃபிஷியல் கிரிவினியன்ஸ் வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எக்ஸாம் ரிலேட்டட் இல்லை உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் தான் கான்டாக்ட் பண்ணணும். ஸோ அவங்க தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா எக்ஸாமுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் தான் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அதுதான் கான்டாக்ட் பண்ணணும். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னா ரிசல்ட் பப்ளிகேஷன் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் இன்னும் ஸ்கூல்ஸ் மூவ் பண்ணி இல்லை அப்படின்னா இல்லைன்னா டைரெக்டாக அதுக்கு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டி தான் நீங்கள் அக்சஸ் பண்ணணும். எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் அப்படிங்கிறது போட்டித் தேர்வு மட்டும் கிடையாது. ஸ்கூலுக்காக இருந்தாலும் அதுதான், காலேஜாக இருந்தால் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் அதுதான், எனி டிகிரி எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் தான் ஃபைனல் டெசிஷன். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரூல், இதுதான் ப்ரொசீஜர்னு, இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் யூஜிசி நாம்ஸு, ஏஐசிடி நாம்ஸு டிபெண்ட்ஸ் அப்போ வந்து யூனிவர்சிட்டி, பெரியார் பல்கலைக்கழகம் அப்படின்னா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்களுடைய எக்ஸாமின் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்ட்டு ப்ரொசீஜர் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ்க்கு கொடுக்குறாங்க. எக்ஸாம் செல்லுக்கு அந்த எக்ஸாம் செல்ஸ் மூலிமா இன்விஜிலேட்டருக்கு பாஸ் பண்ணுறாங்க. இந்த தான் ப்ரொசீஜர், இது இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு. ஸோ எங்கே எப்படி பார்த்தாலும் ஃபைனலாக கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் தான் ஓவரால் டெசிஷன். ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேப்பர் உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ பேப்பர் மீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு எவ்வளோ கொஸ்டின் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகேங்களா? எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியும். திடீர்னு வந்துட்டு எக்ஸாம் அன்றைக்கி இது 100 பேர்த்துக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் ஆன்சர் எப்படி பண்ணுவார் யோசிச்சு பாருங்கள்.
அதனால் கொஞ்சம் ஏர்லியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. ஏர்லியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் முன்ன பின்ன ஒரு நாள் காலேஜ் எக்ஸாக்டாக ஒரு நாள் லீவ் வரீங்க போகிறீங்க, அது ஓகே. பட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே எனி எக்ஸாமினேஷன், பப்ளிக் எக்ஸாமினேஷனாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஹால் டிக்கெட்லேருந்து வெனியூலேருந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இப்போலாம் ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு ஸ்கேனர்லாம் கொடுத்து உங்களுடைய லொக்கேஷன் எங்கே ஜிபிஎஸ் மூலிமா கூட நீங்கள் இருக்கும் இடத்த மீன்ஸ் அந்த வெனியூ வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு டிஎன்பிசி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேயே நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா காம்படிஷன் அதிகம் உலகம், ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ 10-20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அதில் 100 பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் ரிமைனிங்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, எதையுமே ஸ்டாப் பண்ண எல்லாத்துக்கும் அதே தான். எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. பட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ராபபிலிட்டி யோசிச்சு பாருங்கள். 20 லட்சம் பேர் 100 பேருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக நம்ம எல்லா விஷயத்துலேயும் சப்ஜெக்ட் கிளியராக தெரிஞ்சு எங்கே மூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது ரிலேட்டடாக யார் ஹையர் அத்தாரிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நம்ம 12th புக்லேயே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் கிளியராக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சிஇஓலேருந்து டிஇஓ, ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிடெக்னிக் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்கன்னா இதனுடைய ஃபைனல் அத்தாரிட்டி யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க, அவங்க அந்த பையனுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் காலேஜில் போய் நின்னாலும் ஃபைனலாக எங்கே தான் அமுச்சு விடுவாங்க? டோட்டுக்கு தான் அமுச்சு விடுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். காலேஜ் உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக எங்கே போய் நிற்பீங்க? டோட்டுக்கிட்ட தான் போய் நீங்கள் அங்கே தான் நீங்கள் போய் ஏதாவது பல ஸ்கில்ஸ் படித்தது ப்ரூஃபு, ஏதாவது பழைய மீன்ஸ் ரிமைனிங் செமஸ்டர் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அங்கே தான் நீங்கள் போய் ஜஸ்டிஃபை பண்ணணும். பாலிடெக்னிக் காலேஜில் சில ஒரு ரெஸ்பாக்ட் கொடுக்கல சார், எனக்கு எங்கே சார் ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் டோட்டுக்கு தான் போய் கேட்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் அங்கே கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமின் அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பாலிடெக்னிக்கில் படித்தா இந்த செமஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த செமஸ்டர் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு இந்த செமஸ்டர் மட்டும் கேட்டிருந்தேன் காலேஜில், அவங்களும் எதுவும் சொல்லலை, இல்லை அப்படின்னா அவங்க எங்களை இங்கே போய் பார்க்க சொன்னாங்க அப்படி நீங்கள் தான் போயிட்டு என்ன பண்ணணும், அங்கே போய் அக்சஸ் பண்ணால் அவங்க அதுக்கு உண்டான ஆன்சர் சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான ஏதாவது ஃபார்ம் இருந்தது அப்படின்னா வாங்கி ஃபில் பண்ணிட்டு ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நாட் ஒன்லி ஃபார் டோட். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனி எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். கொஷின் கேட்குறாங்க. பாலிடெக்னிக்குடைய ஹையர் அத்தாரிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கண்டக்ட் பண்ணுறது, ஏஐசிடினா என்ன, ஸோ இவங்க எந்த எக்ஸாம் யார் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மீன்ஸ் இது கீழே யார் ஃபங்க்ஷன் ஆகும். இன்ஜினியரிங் காலேஜஸ் ஃபுல்லாகவே ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் ஏஐசிடி தான் மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கனாலும் ஓரளவுக்கு ப்ராப்ளம் வராத பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் 1751 to 1800 கொஷின்ஸ் ரீட் பண்ணுவோம். மேக்ஸ் நான் டீச் பண்ணுறேன். ஆக்சுவலாக செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஃபோல்டர் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் அரிக்காண்டு ஆர்எஸ் அகர்வால் இது ரெண்டையும் ரெஃபர் பண்ணி தான் நான் டீச் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம்.